உலக அளவில் மன்னர் ஆட்சி காலத்துல மன்னர்கள் மட்டும்தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்துல தான் தனது 3 வயது பேர குழந்தையோட ராஜமாதாவா ஆட்சிய கையில் எடுக்கிறாங்க ராணி மங்கம்மாள். வீரத்தோடும் ராஜதந்திர தோரணையோடும் மதுரையை சிறப்பாக ஆட்சி புரியுறாங்க ராணி மங்கம்மாள். விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்ததற்கு அப்புறமா தமிழகத்தை சுயாட்சியா நடத்த ஆரம்பிக்கிறாங்க நாயக்கர்கள். திருமலை நாயக்கரோட வம்சாவளியில வந்த சொக்கநாத நாயக்கர் மனைவியான ராணி மங்கம்மாள் கணவர் இறந்ததுக்கு அப்புறமா தனது மகன் முத்துவீரப்ப நாயக்கருக்கு முடிசூட்டுறாங்க. கொஞ்ச காலத்திலேயே முத்துவீரப்ப நாயக்கர் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு. ஒரு புறம் பெற்றோர்கள் இல்லா கை குழந்தையும், மறுபுறம் அரசன் இல்லாத ராஜ்யமும் மங்கம்மாளின் பொறுப்புக்கு வருது. 4 பக்கமும் எதிரிகள் படை சூழ அதை எதிர்த்து வீர தீரத்தோட ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது மூலியமா பல ராஜ்யங்களை தன் வசப்படுத்துறாங்க ராணி மங்கம்மாள்.